வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்யும் நோக்கில் ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினருடன் சந்தித்து கலந்துரையாடல். கிளிநொச்சி இயக்கச்சியில் உள்ள 4வது இலங்கை மின் இயந்திர ராணுவ முகாமில் பொதுமக்கள் 17 பேருக்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்யும் முயற்சி மக்கள் போராட்டத்தால் தற்காலிகமாக நிறுத்தம். மட்டக்களப்பு பெண்களை கடத்தி நகைகளை கொள்ளையிட்டு பின்னர் அவர்களை கிணற்றில் வீசிய கொடூர சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில். தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவு. நிலக்கரி ஊழல் விவகாரத்தின் பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உள்ளார் என பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. தொடர்வது முதன்மைச் செய்தி. பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்யும் நோக்கில் ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றங்களை ஆய்வு செய்யும் நோக்கில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பின் போது நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளின் தற்போதைய நிலை குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் அண்மை கால பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் இதுவரை அடைந்துள்ள வளர்ச்சி குறித்து இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை பொருளாதாரம் பெற்றுள்ள முன்னேற்றம் தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்தனர். குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைந்தமை, அரசின் வருவாய் முகாமைத்துவம் மேம்படுத்தப்பட்டமை மற்றும் வெளிநாட்டு நாணய கையிருப்பு வலுப்படுத்தப்பட்டமை ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் முந்தைய காலத்தை விட அதிக தாங்குதிறன் கொண்டதாக மாறியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். இத்துடன் பொருளாதார ஸ்திரத்தன்மையை தொடர்ந்து பேணிக்கொண்டு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்துடன் எதிர்காலத்தில் இணைந்து செயல்படும் வழிமுறைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக உருவாகியுள்ள வெளிப்புற சவால்கள், குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வலுசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி அவற்றை சமாளிக்கும் வகையில் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். அதேவேளை பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பது அரசாங்கத்தின் முன்னுரிமை எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்த வெளிப்புற அழுத்தங்களுக்கு இடையிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்துவதற்காக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளால் பாராட்டப்பட்டன. இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயல்பாட்டு தலைவர் எவன் படாபாஜி ஜியோர்ஜியோ உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட இயக்கச்சியில் உள்ள 4வது இலங்கை மின் இயந்திர ராணுவ முகாமில் பொதுமக்கள் 17 பேருக்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்யும் முயற்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட இயக்கச்சியில் உள்ள 4வது இலங்கை மின் இயந்திர ராணுவ முகாமில் பொதுமக்கள் 17 பேருக்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்யும் முயற்சி மக்கள் போராட்டத்தால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக எல்லைக்குட்பட்ட இயக்கச்சியில் உள்ள 4வது இலங்கை இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியானது
பொதுமக்களுக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த காணியினை இராணுவ முகாமுக்கு சுவீகரிக்கும் அரசின் முயற்சியை எதிர்த்து பொதுமக்களால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காணி உரிமையாளர்கள், இராணுவம் மற்றும் ஆளும் தரப்புக்கு எதிராக பல பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக பச்சிலைப்பள்ளி பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்நில அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதன் மூலம் நில உரிமையாளர்கள் தங்கள் நிலங்களை இழக்க நேரிடும் என்று கூறி குறித்த நில அளவீட்டு பணியை தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்வதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறித்த மக்கள் போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர், கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், காணி உரிமையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்று இந்த போராட்டம் நடந்திருக்கவில்லை என்று சொன்னால் இந்த காணி அளக்கப்பட்டு இதில் பல ஏக்கர் காணிகள் உங்களை அளித்த இன அழிப்பு இராணுவத்திற்கு நிரந்தரமாக தங்குவதற்கான ஒரு முகாமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். விரலால் கண்ணுக்குள் குத்துகிற ஒரு செயல்பாட்டை இந்த சிங்கள பௌத்த இனவரி பிடித்த NPP அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. போலி வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி மக்களை ஏமாற்றி தங்களுடைய கட்சிக்கு அந்த ஆணையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு சர்வதேச மட்டத்தில் சொல்லுகிறார்கள் தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள். தாங்கள் செய்கிற எல்லா செயல்பாடும் தமிழ் மக்களுடைய விருப்பங்களின் அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய அபிவிருத்திக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் செய்வதாக சர்வதேச சமூகத்துக்கு சொல்லிக்கொண்டு இங்கே தமிழர்களுக்கு இருப்பை அளிப்பதற்கான வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். போராடித்தான் நாங்கள் இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த 15 வருடங்களாக இந்த தமிழ் தேசிய தரப்புகள் இந்த இவ்வாறான காணி அளப்புகளுக்கு எதிராக போராடித்தான் அளவீடுகள் தடுக்கப்பட்டு படிப்படியாக இந்த காணிகளில் இருந்து படைகள் விலக்கப்பட்டு இந்த காணிகள் கணிசமான அளவுக்கு மக்களுடைய கைகளுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இன்றும் அதுதான் நிலைமை. அனுரகுமார பதவிக்கு 1.5 வருடங்களுக்கு பின்னரும் போராடினால்தான் வாழ்க்கை என்ற நிலைமை தான் இன்றும் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மக்களுடைய காணிகள் எங்களுடைய மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒரு அங்குல காணி கூட படையினருக்காக சுவீகரிப்பதற்கு அனுமதிக்க முடியாது. நாங்கள் அந்த மக்களோடு உறுதியாக நிற்போம். மட்டக்களப்பு பெண்களை குறிவைத்து மயக்க மருந்து கொடுத்து கடத்தி நகைகளை கொள்ளையிட்டு பின்னர் அவர்களை கிணற்றில் வீசிய தொடர் கொடூர சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெண்களை குறிவைத்து மயக்க மருந்து கொடுத்து கடத்தி நகைகளை கொள்ளையிட்டு பின்னர் அவர்களை கிணற்றில் வீசிய தொடர் கொடூர சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் காஞ்சரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர், 22 வயதுடைய சகோதரர் மற்றும் ஆட்டோ சாரதி ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கொள்ளையிடப்பட்ட நகைகளை வாங்கிய குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த 2 நகைக்கடை உரிமையாளர்களும் மீண்டும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் மயக்க மருந்து வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் நபர் கொழும்பு வத்தளை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் 3 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு பஸ் நிலையத்தில் இடம்பெற்ற மயக்க மருந்து கொடுத்து நகைகள் கொள்ளையிடப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய ஆள் அடையாள அணிவகுப்பு இன்று நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் முன்னிலையில் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாவட்டத்தை அதிர்ச்சியடைய செய்துள்ள இந்த மனிதாபிமானமற்ற குற்றச்செயல் தொடர்பாக கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபர்களிடமிருந்து மயக்க மருந்துகள், கார், ஆட்டோக்கள் மற்றும் கோடாரி உள்ளிட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய கூடுதல் சாட்சியங்களை திரட்டும் பணிகளும் தொடர்ந்து வருகின்றன. தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் உள்ளிட்ட அக்கட்சியின் உறுப்பினர்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தனர். மலையக மக்கள் எதிர்கொள்கின்ற கல்வி, வீடு மற்றும் காணி பிரச்சினைகள் குறித்தும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது.
அத்துடன் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தினார். மேலும் மலையக பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு தகுதியான தமிழ் மொழிமூல ஆசிரியர்களை விரைவாக ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பி. திகாம்பரம், வி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்திய வம்சாவளி மலையக மற்றும் தென்னிலங்கை வாழ் தமிழர்கள் விவகாரங்களை கையாள ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு உயர்மட்ட இணைப்பதிகாரியை நியமியுங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது காரியாலய பிரதம அதிகாரி பிரபாத் சந்திரகீர்த்தியை மலையக விவகார இணைப்பாளராக நியமித்துள்ளதாக ஜனாதிபதியுடனான சந்திப்பை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினருக்கும் இடையில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதன்போது மலையகம் சார் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. தித்வா மலையக பேரழிவு, காணி உரிமை, மலையகத்தில் தொடர்மாடி நிராகரிப்பு, 50 லட்சம் வீட்டுரிமை, இந்திய வீடமைப்பு திட்டம், தொழிலாளர் சம்பளம், அரச பொது நிர்வாகத்தில் தமிழர் உள்வாங்கல், தமிழ் பிரதேச செயலகம் மற்றும் கிராம சேவகர் வலய அதிகரிப்பு, மேலதிக தமிழ் பிரதேச செயலாளர் நியமனம், போலீஸ் துறையில் தமிழர் உள்வாங்கல், கல்வி ஆசிரியர் நியமனம், மாகாண வலய தமிழ் கல்வி பணிப்பாளர் மற்றும் தமிழ் அதிபர்கள் நியமனம், கொழும்பு ரோயல் டி.எஸ். சேனநாயக்க இசைப்பத்தன கல்லூரிகளில் தமிழ் வகுப்புகள் மற்றும் அனுமதி குறைப்பு, மாகாண சபை தேர்தல் ஆகிய விவகாரங்கள் குறித்து இதன்போது பேசப்பட்டதாக மனோ எம்பி தெரிவித்துள்ளார். தமது மக்கள் எதிர்கொள்ளும் விவகாரங்கள் தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி இணைப்பாளருடன் உரையாடி உடன்பாடுகளை எட்ட வேண்டும், அந்த உடன்பாடுகளை துறைசார் அமைச்சர்கள் மூலம் நிறைவேற்றி தருவதற்கும் ஜனாதிபதி உடன்பாடு தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம், வி. என். ராதாகிருஷ்ணன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினர்கள் பரணிதரன், பாரத் அருள்சாமி, நகுலேஸ்வரன், விஜயச்சந்திரன், சசிகுமார், விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாண பல்கலைக்கழக உபவேந்தர் ஒருவர் காணாமல் போன வழக்கு தொடர்பான விசாரணை இன்று கல்கிசை நீதிவான் நீதிமன்றில் இடம்பெற்றது. வழக்கு விசாரணை தொடர்பில் சட்டமா அதிபரின் பரிந்துரைகள் வரும் வரை பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் இதன்போது உத்தரவிட்டுள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை இன்றைய தினம் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் சட்ட மருத்துவர் முன்பாக முற்படுத்தப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது. அரசு சேவையை முறையாக பேணுவதற்காக நியமிக்கப்பட்ட குழு 3வது முறையாக கூடியது. அரசு சேவையை முறையாக முன்னெடுத்துச் செல்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை குழுவின் 3வது கூட்டம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இணையவழி ஊடாக நேற்று நடைபெற்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் எரிபொருள் மற்றும் வலுசக்தியை முகாமைத்துவம் செய்து அரசு சேவையை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வதற்காக கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான முன்னேற்றம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. இதேபோன்று அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட வழிகாட்டல்கள் அமைச்சு மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுவது மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு மார்ச் 31ஆம் தேதி வரை 42 விதமான டீசலை சேமித்துள்ளதுடன் மின்சாரம் மற்றும் நீர் முகாமைத்துவ திட்டங்கள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன்போது தெரிய வந்தது. ஏப்ரல் 7 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் பாடசாலை மட்டத்தில் வலுசக்தி முகாமைத்துவம் குறித்த தெளிவூட்டல் திட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகங்கள் முடியுமான சந்தர்ப்பங்களில் இணையவழி ஊடாக இயங்கும் என்றும் இங்கு தெரிவிக்கப்பட்டது.
கிராம உத்தியோகத்தர் நுழைவு பரீட்சைகள் உள்ளிட்ட பரீட்சைகள் திட்டமிட்டபடி நடத்தப்பட்டதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்ததுடன் போக்குவரத்து, டிஜிட்டல் பொருளாதாரம், நீதி அமைச்சு உள்ளிட்ட பல அமைச்சுக்கள் அத்தியாவசிய ஊழியர்களை வரவழைத்தும் இணையவழி ஊடாகவும் சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டது. அரசு நிறுவனங்களின் எரிபொருள் மற்றும் வலுசக்தி முகாமைத்துவத்தை கண்காணிப்பது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இதற்காக அரசு நிறுவனங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் சேமிக்கப்பட்டுள்ள வலுசக்தியின் அளவு குறித்து அடுத்த குழு கூட்டத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் நீர் விரயமாவதை தவிர்த்தல் மற்றும் மாற்று நீர் மூலங்களை பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அவசர திட்டம் ஒன்றை தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இணைந்து நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் இணையவழி ஊடாக கடமைகளை நிறைவேற்றுவது தொடர்பான வழிகாட்டல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் பொது நிர்வாக அமைச்சின் உடன்பாட்டுடன் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதன்படி 2026 ஏப்ரல் 20 முன்னர் அந்த வழிகாட்டல்களின்படி செயல்படுத்துவதற்கு தேவையான சுற்று நிறுவனங்களை வெளியிடுவதற்கும் ஏப்ரல் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் இணையவழி ஊடாக கடமைகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கும் சுயாதீன ஆணைக்குழுக்களும் இணையவழி முறையை பின்பற்றுவது குறித்து தெளிவுபடுத்துவதற்கும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் நாளாந்த வலுசக்தி நுகர்வு, கையிருப்பு அளவு, அரச ஊழியர்களின் வருகை போன்றவற்றை படுத்தி உரிய பணிகளை கண்காணிப்பதற்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. நாட்டுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தகுந்த முடிவுகளை எடுப்பது தற்போது அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களின் பொறுப்பாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தகுந்த முடிவுகளை எடுப்பது தற்போது அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களின் பொறுப்பாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தான் தற்போது எந்தவொரு அரசியல் ரீதியான தீர்மானங்களையும் எடுக்கவில்லை. அரசியல் ரீதியாக ஒரு ஓய்வான நிலையில் இருந்து வருகிறேன். நாட்டுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதும் தகுந்த முடிவுகளை எடுப்பதும் தற்போது அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களின் பொறுப்பாகும். உலக நாடுகளுக்கிடையே ஏற்படும் யுத்தம் என்பது எவ்வகையிலும் நல்லதல்ல. அது உலக அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாகும். யுத்தமானது ஒரு நாட்டின் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் முதல் பெரும் கோடீஸ்வரர்கள் வரை அனைவரையும் சமமாக பாதிக்கும் ஒரு காரணியாகும். உலக வல்லரசுகள் ஒன்றிணைந்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்கள் மற்றும் இயற்கை வளங்களின் நலனை கருத்தில் கொண்டு அமைதியை நிலைநாட்டவும் போரை நிறுத்த முன்வர வேண்டியது அவர்களின் கடமையாகும். சர்வதேச அளவில் நிலவும் போர் சூழல் காரணமாக எதிர்காலத்தில் உணவு, எரிவாயு மற்றும் எரிபொருள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். இது நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கும் சமூகத்திற்கும் நேரடி மற்றும் மறைமுகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இவ்வாறான நீண்டகால பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு உற்பத்தி, சுகாதாரம், நீர் மற்றும் மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகள் மற்றும் சேவைகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும். உதய ஹம்மன்பிளவினால் வெளியிடப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான புத்தகத்தை நான் இன்னும் முழுமையாக வாசிக்கவில்லை. நேற்றுதான் அந்த புத்தகம் எனக்கு கிடைத்தது. அதனை வாசித்த பின்னரே அது குறித்து கருத்து கூற முடியும். பிரதான சூத்திரதாரி குறித்து முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் புதியவை அல்ல. அவை நீண்ட காலமாக கூறப்பட்டு வரும் பழைய விடயங்களாகும். தற்போது நாட்டில் தேர்தல்கள் எதுவும் நடைபெறவில்லை. தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் வெளிப்படும். தற்போது மக்கள் எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிகளால் எதிர்க்கட்சிகள் தேர்தல் குறித்து சிந்திக்கும் மனநிலையில் இல்லை. நிலக்கரி ஊழல் விவகாரத்தின் பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளார் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலக்கரி ஊழல் விவகாரத்தின் பின்னணியில்
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். பத்திரமுல்லையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், ஊழலில் ஈடுபட்டவர்களை ஜனாதிபதி பாதுகாப்பதாகவும் தரமற்ற நிலக்கரி இறக்குமதியின் மூலம் இந்த மோசடி முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அரசாங்கத்தின் செயல்பாடுகள் முந்தைய நல்லாட்சி ஆட்சியை ஒத்துள்ளதாக விமர்சித்த அவர், வாழ்க்கை செலவு மற்றும் எரிபொருள் விலை உயர்வில் அரசாங்கம் அக்கறை காட்டவில்லை என்றும் அதற்கேற்ப அரச ஊழியர்கள் உள்ளிட்டோரின் கொடுப்பனவுகள் உயர்த்தப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் நெல் அறுவடை காலத்திலேயே அரிசி இறக்குமதி செய்வது விவசாயிகளை பாதிக்கும் நடவடிக்கையில் என எச்சரித்த அவர், வரி சுமைகள் மற்றும் மின்சார கட்டண உயர்வுகள் மக்களுக்கு கூடுதல் சுமையாக மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். වැඩපිළිවෙල මොකක්ද? ආණ්ඩුවේ සැලැස්ම මොකක්ද? ඒ පිළිබඳව ගොවි සංවිධානයක සාකච්ඡා කෙරුවද? තවත් පැත්තකින් අද මේ සියලුම දේවල් ජනතාවගේ පිට පටවනවා. சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எதிர்வரும் 5ஆம் தேதி வெளியிட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. புதிய விலை திருத்த பட்டியல் நிதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சின் அனுமதி கிடைத்தவுடன் புதிய விலை திருத்தம் அறிவிக்கப்படும் எனவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தற்போது விற்பனை செய்யப்படும் விலையில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படாது. இதனிடையே நாட்டில் நுகர்வுக்கு தேவையான சமையல் எரிவாயு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு குருக்கள் மடம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் கடந்த 3 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் மனித எச்சங்கள் இன காணப்படாத காரணத்தால் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. 6 அடி ஆழம் வரை தோண்டப்பட்டு அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் மனித உடலின் எச்சங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. 3வது நாளோடு முதலாவதாக தோண்டப்பட்ட இடம் கைவிடப்பட்டு மூடப்படுவதோடு அகழ்வு பணியும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு சந்தேகிக்கப்படும் ஏனைய இடங்களில் ஸ்கேன் செய்யப்பட்டு நீதிமன்ற அனுமதியுடன் அகழ்வு பணி முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு மட்டு கல்முனை வீதியால் பயணம் செய்த 170 முஸ்லிம்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மட்டக்களப்பு குருக்கள் மடம் கடற்கரையை அண்டிய பகுதியில் புதைக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பகுதியில் களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தோண்டும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி திசை விகாரை கட்டுமானத்திற்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பான வழக்கு மே மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி திசை விகாரை கட்டுமானத்திற்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று வல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கின் போது வலி தெற்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன், வேலன் சுவாமிகள் ஆகியோர் முன்னிலையாக இருந்தனர். தையிட்டி விகாரை கட்டுமானத்துக்கு எதிரான போராட்ட வழக்கானது எதிர்வரும் 5ஆம் மாதம் 7ஆம் தேதிக்காக பிரித்து இடப்பட்டிருக்கு. தையிட்டி சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்று சொல்லியும் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் மக்கள் சார்பிலே முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக வலிவடக்கு பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானித்த தீர்மானங்களை நிறைவேற்ற விடாமல் ஸ்ரீலங்கா போலீசாரால் போடப்பட்ட வழக்காக இருக்கிறது. எதிர்வரும் 5ஆம் மாதம் 7ஆம் தேதி கட்டளைக்காக இந்த வழக்கு இன்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஸ்ரீலங்கா அரசினுடைய இயந்திரமாகிய ஸ்ரீலங்கா போலீசார் மக்களுடைய நீதிக்காக குரல் கொடுத்து வருகின்ற தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், அரசியல் பிரதிநிதிகள், பொதுவான மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களை அடிக்கடி இந்த வழக்குகளை போட்டு பல வழக்குகளை போட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து இன்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வலிவடக்கு பிரதேச சபையில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கத்தவர்களுடைய பெயர்களும் நீதிமன்றத்திலே அழைக்கப்பட்டது. அவ்வளோ பேரும் தங்களுடைய மக்களுக்கான அந்த கடமைகளை விட்டு
மற்ற ஏனையவர்களும் தங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை செலவழித்து இங்கே வந்து அந்த அடிப்படையிலும் எந்தவித நீதியும் கிடைக்காமல் போகின்ற வரலாறு தான் இங்கே இருக்கிறது என்பது மிகவும் துரதிர்ஷ்டமானது. தித்வா புயலினால் படகு மற்றும் வலைகளை இழந்த கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் நன்னீர் மீன்பிடி மீனவர்களுக்கு இழப்பீட்டுக்கான காசோலை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. தித்வா புயல் காரணமாக படகு மற்றும் வலைகளை இழந்த கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட நன்னீர் மீன்பிடி மீனவர்களுக்கான இழப்பீட்டு காசோலை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. தேசிய உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் வடமாகாண பணிப்பாளர் பீனா நிருபராஜ் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கி வைத்தார். குறித்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், தேசிய உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் படகுகளை இழந்த 63 மீனவர்களுக்கான காசோலையும், கிளிநொச்சி மாவட்டத்தில் படகுகளை இழந்த 40 மீனவர்களுக்கான காசோலையும் வழங்கப்பட்டன. இதேவேளை வலைகளை இழந்த முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 237 மீனவர்களுக்கு காசோலையும், கிளிநொச்சி மாவட்டத்தில் வலைகளை இழந்த 214 மீனவர்களுக்கான காசோலைகளும் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்தில் எங்களுடைய நன்னீர் மீன்பிடி துறையை சார்ந்த கிளிநொச்சி மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இருக்கின்ற சுமார் 22 சங்கங்களுக்கு சுமார் 48 மில்லியன் ரூபாய் நிதிகளை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். அதை பெற்றுக் கொடுத்ததுக்கான காரணம் தான் வேறு எதுவுமல்ல, கடந்த தித்வா புயலின் போது ஏற்பட்ட அனர்த்தம், ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக அவர்களுடைய உற்பத்தியை மேல நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அல்லது மேல ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காகவே நாங்கள் இந்த இவைகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அதன் போது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், அதாவது விசேடமாக தித்வா புயலுக்கு முன்னர் இருந்த நிலையை விட அவர்களுடைய வாழ்க்கையை மேலே உயர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு அவர்களுக்கு அரசாங்கத்தால் செய்ய வேண்டிய உதவிகள் அனைத்தையும் செய்து கொடுத்து, விசேடமாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, அதே போன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டங்களுக்கான உதவிகளை செய்து மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நன்னீர் மீன் வளர்ப்பாக உயர்த்துவதற்கு எங்களுக்கு தேவை இருக்கின்றது. அப்ப அந்த தேவையின் நிமித்தமாகவே இன்றைக்கு நாங்கள் இந்த உதவி திட்டங்களை இந்த சங்கங்களுக்கு நாங்கள் காசோலை மூலமாக பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இலங்கையின் தென்மேற்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ளூர் பல நாள் மீன்பிடி படகுடன் 6 சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் தென்மேற்கு கடற்கரைக்கு அப்பால் ஆழ்கடலில் நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையின் போது 19 சந்தேகத்திற்கிடமான போதைப் பொருட்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பொதிகளை ஏற்றிச் சென்ற ஒரு உள்ளூர் பல நாள் மீன்பிடி படகுடன் 6 சந்தேக நபர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கடற்படையால் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட உள்ளூர் பல நாள் மீன்பிடி படகு திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்பிரிவால் நடத்தப்பட்ட பரிசோதனைக்கு பிறகு அந்த பல நாள் மீன்பிடி படகில் 19 பொதிகளில் 323 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் கையிருப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகு, ஹெரோயின், போதைப்பொருள் மற்றும் சந்தேக நபர்கள் 6 பேரும் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைக்காக போலீஸ் போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. திருகோணமலை ஈச்சலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள பூமரத்தடி சேனை பகுதியில் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை ஈச்சலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள பூமரத்தடி சேனை பகுதியில் உள்ள வாய்க்கால் ஒன்றிலிருந்து
இன்று வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மோட்டார் குண்டுகள் 4, மோட்டார் குண்டு சார்ஜர் 2, T-56 ரக துப்பாக்கி தோட்டாக்கள் 75 இதில் உள்ளடங்குகின்றன. வாகரை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட போது வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட ஆயுதங்கள் ஈச்சிலம்பட்டு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பட்டு போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கண்டி திகன வீதியில் இடம்பெற்ற விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி திகன வீதியில் பல்லேகல இராணுவ முகாமுக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை பல்லேகல இராணுவ முகாமுக்கு அருகில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, உடுதும்புரவிலிருந்து கண்டிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்துடன் மாணவர் இருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் இதன்போது சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. பல்லேகலை சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்று வந்த கிரிக்கெட் போட்டியை பார்வையிடுவதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்றபோதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதி நாவற்குடாவில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்துள்ளார். நேற்று இரவு இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரே உயிரிழந்தவர் ஆவார். யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் வண்டியின் பார்சல் கொடுப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் 2 இளைஞர்கள் வேகமாக பயணித்துள்ளனர். இதன்போதே விபத்து இடம்பெற்றுள்ளது. 23 வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளதோடு மற்ற இளைஞர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா மாவட்டம் கொத்மலை கேரண்டி எல்ல பகுதியில் ஹயஸ் ரக வாகனம் வீதியை விட்டு விலகி சுமார் 70 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 காயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கொத்மலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இந்திக லலித் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 1 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, மோட்டார் சைக்கிள் விபத்தினால் காயமடைந்த நபரொருவரை பார்த்துவிட்டு மீண்டும் கொத்மலை நோக்கி சென்ற போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. சாரதிக்கு நித்திரை ஏற்பட்டமையினால் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகிறது. இதேவேளை ஹயஸ் ரக வாகனத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உட்பட விற்பனை உதவியாளர் ஒருவரும் பயணித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கொத்மலை போலீசாரின் உதவியுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரெலியா பழைய உடப்புசல்லாவ வீதியில் வன பாதுகாப்புத்துறை காரியாலயத்திற்கு அருகில் கழிவுகளை ஏற்றிச் செல்லும் லொரி ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் உள்ள வீடொன்றின் மதில் சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நுவரெலியா மாநகர சபைக்கு சொந்தமான கழிவுகளை அகற்றும் லொரி என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தின் போது லொரியின் சாரதியும் நடத்துனர் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தினால் வீட்டு மதில் சுவர் மற்றும் வீட்டிற்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் லொரியின் முன்பகுதியும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. இது தொடர்பில் நுவரெலியா போக்குவரத்து பிரிவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. ஆளும் கட்சி எம்பிக்கள் 10ஆம் தேதி சபைக்கு கட்டாயம் சமூகலிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் குமார ஜெயக்குடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பேரணி மீதான விவாதம் நடைபெறும் நாளில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும்
கொழும்பிலேயே தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு அன்று மாலை நடைபெறும். இதற்கிடையில் பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பகுதிக்கு சுத்தமான குடிநீரை வழங்கும் பிரதான நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான கலட்டுவாவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்னும் 20 நாட்களுக்கு மாத்திரமே நீர் எஞ்சியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளுக்கு சுத்தமான குடிநீரை வழங்கும் பிரதான நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றான கலட்டுவாவ நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்னும் 20 நாட்களுக்கு மாத்திரமே நீர் எஞ்சியுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார இன்று தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපි ජලය බොහෝ වෙලාවට ලබා ගන්නේ වාරිමාර්ග දෙපාර්තමේන්තුව. வெப்பமான வானிலையுடன் நீரின் நுகர்வு அதிகரித்து வருகிறது. தற்போது நாட்டில் நிலவும் கடும் வறட்சியான வானிலை மற்றும் நீர் நுகர்வு அதிகரிப்பு காரணமாக குடிநீர் உற்பத்தியை எதிர்காலத்தில் ஓரளவு கட்டுப்படுத்த நேரிடும். லபகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்னும் 50 நாட்களுக்கு மாத்திரமே நீர் எஞ்சியுள்ளது. அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பில்லை என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நீர் உற்பத்தி படிப்படியாக குறைந்து வருகிறது. பண்டிகை காலம் வருவதால் மக்களின் நீர் நுகர்வு மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கிறோம். சுகாதார நிலையங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசாங்க நிறுவனங்களை நடத்துவதற்கு நீர் விநியோகம் பராமரிக்கப்பட வேண்டும். தொழில்துறை தேவைகளுக்கும் நீர் வழங்கப்பட வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் நீர் விநியோக நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். நமது நீர் ஆதாரங்களில் பெரும்பாலானவை நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ளன. குறைந்த அளவிலான நீர் ஆதாரங்களே நீர்வளங்கள் சபையின் கீழ் உள்ளன. தற்போது நீர் ஆதாரங்களின் கொள்ளளவில் பற்றாக்குறை நிலவுகிறது. அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்கு மழை பெய்யாவிட்டால் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும். இந்த சூழ்நிலையை சமாளிப்பது அவசியமாகும். இதற்காக ஏப்ரல் 20ஆம் திகதி வரை சில நீர் முகாமைத்துவத்தின் கீழ் நாம் நீர் வழங்க வேண்டும். மிக மோசமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. கலட்டுவாவ நீர்த்தேக்கத்தில் சுமார் 20 நாட்களுக்கு மட்டுமே நீர் உள்ளது. தற்போதைய கொள்ளளவில் நாம் உற்பத்தி செய்தால் சில கட்டுப்பாடுகளை நாம் நாட வேண்டியிருக்கும். வெப்பமான வானிலையால் நீர் நுகர்வு அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டும். கலட்டுவாவ போன்ற நீர்த்தேக்கங்களின் தற்போதைய கொள்ளளவில் நாம் நீரை உற்பத்தி செய்தால் அது 20 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். நாம் உற்பத்தி திறனை குறைத்து அந்த அளவு நீரை 30 அல்லது 40 நாட்களுக்கு சேமித்து வைக்க வேண்டும். மழை பெய்தால் இந்த சூழ்நிலை மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. රටේ තියෙන වාරිමාර්ග සහ මහවැලියදිකාරී සොත ජලාශවල යම් ජලධාරිතාවක් තවමත් පවතිනවා. நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை நிர்வகிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. நீர்மூலங்கள் வேகமாக வற்றி வருகின்றமை மற்றும் உற்பத்தி திறன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு சபையின் தலைவர் மற்றும் பொது முகாமையாளரின் ஆலோசனையின் பேரில் இந்த விசேட செயல்பாட்டு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான நீர் விநியோகத்தை உறுதிப்படுத்துதல், நீர் உற்பத்தி மற்றும் விநியோக முறைகளை கண்காணித்தல் மற்றும் அன்றாட நிலைமைகளை ஆய்வு செய்து அறிக்கையிடல் ஆகியன இக்குழுவின் பிரதான பணிகளாகும். எதிர்காலத்தில் அன்றாட நீர் விநியோக தடைகள் நீண்ட நேரம் நீடிப்பதை தவிர்க்கவும், நுகர்வோர் தங்களின் அடிப்படை தேவைகளுக்கான நீரை பெற்றுக்கொள்வதை உறுதிப்படுத்தவும் இக்குழு நடவடிக்கை எடுக்கும். நீர்நிலைகளின் நீர்மட்டம் வழமைக்கு திரும்பும் வரை இக்குழு தொடர்ச்சியாக செயல்படும் என சபை மேலும் தெரிவித்துள்ளது. குறைந்த அளவிலான நீர் உற்பத்தி திறனால் நுகர்வோருக்கு ஏற்படும் அசௌகரியங்களை குறைப்பதற்கும் சேவைகளை உகந்த மட்டத்தில் பேணுவதற்கும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும். எனவே குடிநீரை அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. லப்புகம மற்றும் கலட்டுவாவ நீர்த்தேக்கங்களில் நீர் உற்பத்தி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதன் காரணமாக கொழும்பின் பாதுகை, ஹோமாகம மற்றும் பெலன்வத்த ஆகிய பகுதிகளில் கட்டம் கட்டமாக 24 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக
தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த சபையின் மேற்கு மத்திய பிரிவுக்கு பொறுப்பான பொது முகாமையாளர் திஸ்னா பென்னல் தெரிவித்தார். இதற்கமைய பாதுகை பகுதியில் இன்று இரவு 8 மணி முதல் நாளை இரவு 8 மணி வரை 24 மணி நேர நீர்வெட்டு அமல்படுத்தப்படும். அதன் பின்னர் அப்பகுதிகளுக்கு தொடர்ந்து 4 நாட்களுக்கு நீர் விநியோகம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மீண்டும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி பாதுகை பகுதிக்கான நீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது. ஹோமாகம பகுதியில் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 4ஆம் தேதி இரவு 8 மணி வரை 24 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும். அந்த பகுதிக்கும் தொடர்ந்து 4 நாட்களுக்கு நீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது முகாமையாளர் தெரிவித்தார். பெலன்கத்தை பகுதிக்கு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 5ஆம் தேதி இரவு 8 மணி வரை 24 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. அதன் பின்னர் 4 நாட்களுக்கு தொடர்ந்து நீர் விநியோகிக்கப்பட்டு மீண்டும் 9ஆம் தேதி குறித்த பகுதிகளுக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா உதைபந்தாட்ட சங்கத்தினால் பதிவு செய்யப்பட்ட 32 அணிகள் பங்கு பற்றிய கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டி சிறப்பாக இடம்பெற்றது. யங் பேர்ட்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு முன்னாள் யங் பேர்ட்ஸ் விளையாட்டு வீரர்களின் கௌரவிப்பு நிகழ்வும் அணிக்கு 7 பேர் கொண்ட மாபெரும் கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டியும் நுவரெலியாவில் இடம்பெற்றது. யங் பேர்ட்ஸ் விளையாட்டுக் கழகத்தால் நுவரெலியா மாநகர சபை பொது மைதானத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இத்தொடரில் நுவரெலியா உதைபந்தாட்ட சங்கத்தினால் பதிவு செய்யப்பட்ட 32 அணிகள் பங்கு பெற்றன. இப்போட்டி தொடர் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. கால் இறுதி மற்றும் அரை இறுதிப் போட்டிகள் ஆகியவற்றுடன் இறுதிப் போட்டிகளும் நடைபெற்றது. இத்தொடரில் இறுதிப் போட்டியில் நேஸ்பி விளையாட்டுக் கழகம் மற்றும் கல்வே விளையாட்டுக் கழகம் மோதின. இறுதிப் போட்டியில் நேஸ்பி விளையாட்டுக் கழகம் 3-0 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி வாகை சூடியது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நுவரெலியா மாநகர சபை தலைவர் மஹிந்த தொடம்பலாகி கமுகே, முன்னாள் நுவரெலியா உதைபந்தாட்ட சங்கத்தின் தலைவரும் யங் பேர்ட்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் ஸ்தாபக தலைவருமான எல் நேருஜி அவர்களின் துணைவியார் மற்றும் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் ராஜாராம் மற்றும் நுவரெலியா உதைபந்தாட்ட சங்கத்தின் தலைவர் MS லாகபீர், நுவரெலியா மாநகர சபையின் பிரதி மேயர் சிவஜோதி யோகராஜா, முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியின் பரிசளிப்பு விழாவின் போது முன்னாள் யங் பேர்ட்ஸ் விளையாட்டுக் கழகத்தின் வீரர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற்றது. அத்தோடு இப்போட்டி தொடரில் சிறந்த கோல் காப்பாளராக கல்வேஸ் விளையாட்டுக் கழகத்தின் வீரர் கலைக்குமாரும், சிறந்த தொடரின் வீரராக நேஸ்பி விளையாட்டுக் கழகத்தின் வீரர் ஆர் பிரவீன், வளர்ந்து வரும் வீரராக யூனிட்டி விளையாட்டுக் கழகத்தின் மற்றும் ரேஞ்சர்ஸ் ஈகிள் விளையாட்டுக் கழகத்தின் வீரரும் விருதினை பெற்றுக் கொண்டனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.